ஸோ 16th கொஸ்டின் பார்க்கலாம் இப்போது. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். விடுபட்ட உறுப்பை கண்டுபிடி. B12C E15E H18G N24K. இது நம்மளோட கொஸ்டின். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது இது பார்த்தோன்னே தெரியுதுல, பிக்கும் ஈக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நடுவில் வந்து பிக்கு நடுவில் சிடி இருக்கணும், அது இல்லை. அதே மாதிரி ஈக்கும் ஹெச்க்கும் ஈக்கு எஃப்ஜி அப்புறம் ஹெச் இருக்குது. அப்போது அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? ஐஜே விட்டுட்டு இங்கே கே இருக்கணும். கரெக்டாக? அடுத்து இது வந்து பாருங்கள் 3 டேபிள்ஸ் அப்படியே வர மாதிரி இருக்குது. 12, 15, 18, இங்கே 24 இருக்குது. அப்போ இங்கே 21 வரணும். புரியுதா? 3 டேபிள்ஸ், 3 4s 3 5s 3 6s 3 7s 21. கரெக்டாக? அடுத்தது இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிக்கும் ஈக்கும் நடுவில் என்ன இல்லை? டி இல்லை. ஈக்கும் ஜிக்கும் எஃப் இல்லை. அப்போ ஜிக்கு அப்புறம் இங்கே ஹெச் இருக்கணும். அப்போ இங்கே வர வேண்டிய நம்பர் வந்து வர வேண்டிய ஆல்ஃபபெட் வந்து ஐ. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து K21I. இப்போ 17th கொஸ்டின். என்னடா இப்படி கொடுத்துருக்கானே, சரி என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எதுவுமே புரிகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஆல்ஃபபெட்டு நம்பர்ஸ் ரிலேட் பண்ணி நம்ம எழுதி பார்க்கலாம். ஓகேவா? ஈக்கு என்னப்பா வரும்? EFGH அப்படியே லைனாக இருக்குது. அப்போ 5 6 7 நமக்கு தெரியும் இல்லையா? 5 6 7 8. அதே மாதிரி DIM. டிக்கு வந்து தெரியும் நமக்கு 4, ஐக்கு வந்து 9, M வந்து 13. ஓகே. இப்போ எஸ்ஸுக்கு என்ன நமக்கு தெரியும்? எஸ் வந்து 19. இப்போ என்ன ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மட்டும் தனியாக ஆட் பண்ணி பார்க்குறேன். 5 + 6 + 7 + 8 என்ன வருது? 5 6 7 கூட்டினா நமக்கு என்ன வருது? 26 வருது. அதே தான் இதுவும். 9 + 4 வந்து 13, 13 கூட 13 சேர்த்தா 26. அப்போது இங்கேயோட டோட்டலும் 26 தான் வரணும். கரெக்டாக? அப்போது எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 26லேருந்து 19 மைனஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். இப்போ 7 தான் ஆன்சர். புரியுதாம்மா? ஸோ திஸ் இஸ் அவர் 18th கொஸ்டின். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஏதாவது இந்த 35 ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இங்கே 10 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 10 3 5 இதில் வந்து ஏதாவது பண்ணால் அந்த நடுவில் 35 வரணும். என்ன பண்ணலாம்? ஸோ 5 டேபிளில் 35 எப்போ வரும்? 5 டேபிளில் 35 வந்து 7 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ இந்த 10 3 என்ன பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும்? சப்ராக்ஷன் பண்ணால், மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 7 கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதில் எல்லாமே செட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 10 - 3 7, 7 9 to 5 35. 10 3 கழிச்சோன்னா 7 வரும். 7 5 பெருக்குனா 35 வரும். ஸோ அதே இது மற்றதுக்கெலாம் வந்தால் பார்க்கலாம். அப்போ எனக்கு என்ன வரணும்? 8 - 4. 8 - 4 என்ன? 4. அப்போ 6 × 4 24. உள்ளே இருக்க நம்பர் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி இந்த உள்ளே இருக்க நம்பர் எப்படி வரும்? 9 - 6 3. அப்போ இந்த 7ஓட அதை பெருக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 7 3s 21. இப்போ ஆன்சர் கரெக்டாக பார்க்கலாமா? எஸ், ஆப்ஷன் 4ல் ஆன்சர் 21 இருக்குது. நம்ம ஆன்சர் கரெக்டு. இப்போ கோட் லாங்குவேஜ் பேசுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இஃப் த கோட் ஃபார் டீச்சர் இஸ் திஸ், தென் வாட் வில் பி த கோட் ஃபார் ப்ராப்ளம்? டீச்சர் என்ற சொல் இது குறிக்கும்னா ப்ராப்ளம் என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும்? இப்போ டீச்சர் எப்படி இந்த கோடாக மாறுச்சின்னு பார்த்தா நமக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கதை அவங்க விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுடலாம். ஏன் அப்படியே விடுறோன்னு பார்த்துக்கோ. AET ரிவர்ஸில் பாரு, AET. ஓகேவா? அதே தான் இங்கே வந்து REH ரிவர்ஸில் வந்திருக்கு, REH. ஸோ எல்லாமே ஓகே. நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் இந்த சிக்கு பதில் இங்கே இ வந்திருக்கு. அப்போ நடுவில் ஒரு ஆல்ஃபபெட் விட்டு இன்னொரு ஆல்ஃபபெட் எழுதியிருக்காங்க. ஸோ இதே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அந்த சென்டரில் இருக்க அந்த பியை விட்டுருவோம். அப்போது இது வந்து அப்படியே ரிவர்ஸில் போடுவோம்.
கரெக்டாக? அப்போது ஓஆர்பி இங்கே விட்டுருவோம். எல்இஎம் வந்து எம்இஎல். இங்கே வந்து எப்படி சிக்கு ஒரு ஆல்ஃபபெட் விட்டுட்டு இ போட்டிருக்கோம். அப்போ பிக்கு ஒரு ஆல்ஃபபெட் விட்டுட்டு அடுத்தது பிக்கு நடக்கும், சிக்கு அடுத்தது நமக்கு இருக்கிறது டி. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஓகே, இது நம்ம ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 3ல் இருக்குது. இந்த given letter series find the missing letter. கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து தொடர் வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை காண்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் உன்னை என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அதே கொஸ்டின் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 இருக்குது. அப்போ நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 நாளாக டிவைட் பண்ண ஈக்குவல் ஆகிடும் இல்லையா? 4 நாளாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா ஆன்சர் நமக்கு ஈஸியாக தெரியுது. கரெக்டாக? பிசிஏ இருக்குது, இங்கே 2A இருக்குது. அப்போ இங்கே 2A போட்டாச்சு, வந்தாச்சு ஆன்சர். இப்போ இங்கே சி இருக்குது, அங்கே சி இல்லை. ஸோ இங்கே என்ன மிஸ் ஆகுது, திரும்பவும் ஏ போட்டுக்கிறேன். இங்கே என்ன மிஸ் ஆகுது, பிசிஏயில் இங்கே என்ன மிஸ் ஆகுது, பி மிஸ் ஆகுது. ஸோ இதில் ஏ, இதில் சி, இதில் ஏ, இதில் பி. அப்போ ஏசிஏபி தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஏசிஏபி ஆப்ஷன் 1ல் இருக்குது.